வலைத்தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சி. ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு மூட நம்பிக்கைகள்ன்ற நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஆராய்ஞ்சு அது மூட நம்பிக்கையா இல்லை அறிவியலா அப்படின்னு பகுத்தறிஞ்சு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பெருமையுடன் வழங்குவது வலைத்தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, மெட்டிங்க. திருமணமான பெண்கள் மெட்டி அணிவார்கள். அதாவது திருமணத்தின் போது தான் மெட்டி அணியவே ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஏன் மெட்டி அணிகிறாங்க, நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கும். மெட்டி எதுக்கு அணியணும்? அதெல்லாம் அந்த காலத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா, அதனால மெட்டி அணிகிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனால் அது எதுக்கு அணிகிறோன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் காரணங்களே இருக்குங்க. சும்மா சொல்லலைங்க, முன்னோர்கள் நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. மெட்டி எப்பவுமே கல்யாணத்தப்ப பெண்களும் சரி ஆண்களும் சரி அணிவார்கள். இது பெண்களுக்கான அணிகள் மட்டும் கிடையாதுங்க, ஆண்களும் அணிவார்கள். இப்பவும் அந்த வழக்கம் இருந்திருக்குங்க. என்னோட கல்யாணத்தில் கூட நான் அந்த மாதிரி தான் மெட்டி எனக்கு அணிவிச்சாங்க. மெட்டி எப்பவுமே பெருவிரலுக்கு அடுத்த விரல்ல அணிவாங்க. அது ஏன் நம்ம யோசிச்சிருக்கோமா? ஸோ சில பேர் தமிழ்நாட்டில் 3 விரல்கள் அணிவாங்க. 3 விரல்கள் அணியலாமா? இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் இருக்கு. சில பெண்கள் இப்போ நவநாகரிக பெண்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எதுக்கு போனாலாம் மெட்டி அணிஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சவனே தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் காரணங்கள் இருக்குங்க. மெட்டி அணிவதன் காரணமா அவங்களோட கருப்பை ரொம்ப பலமடையுது. அது மாதிரி மாதவிடாய் சுழற்சி ரொம்ப ஆரோக்கியமாகவும் அவங்க உடல் மிக ஆரோக்கியமாகவும் மாறுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா மெட்டி இருக்கு. அது எப்படிப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. அந்த பெருவிரல் பக்கத்தில் இருக்க விரல்ல மெட்டி அணியும் போது அதுல சிறு நரம்புகள் கருப்பையோட இணைந்துள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பெருவிரலை அழுத்தும் பொழுது கருப்பையை தூண்டி கருப்பை ஒரு ஆரோக்கியமான மாதவிடாய் சுழற்சியை உருவாக்குவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த நரம்புகள் பெருவிரல் பக்கத்தில் உள்ள அந்த விரலில் இருக்குது. அதை எப்பயுமே அழுத்திக்கிட்டே இருக்க முடியாது. யார் கையை வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கிறது என்ன? ஸோ அதனால தான் மெட்டி அணிகிறாங்க. மெட்டி அணியும் பொழுது அவங்க நடக்கும் பொழுது, ஓடும் பொழுது, உட்காரும் பொழுது எல்லா சமயங்கள்லையுமே அந்த நரம்புகள் அழுத்தம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த நரம்புகள் கருப்பையை ரொம்ப பலமடைய செய்யுது. அது மாதிரி மாதவிடாய் சுழற்சியும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இதனால தான் மெட்டி அணிகிறாங்க. பெருவிரல் பக்கத்தில் உள்ள விரல் அணிவதனால தான் நிறைய பலன்கள் இருக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அணியலாம். பெண்கள் இதை அவாய்ட் பண்ணாமல் இருந்தால் சரி. அது மட்டும் இல்லப்பா, கருப்பையை மட்டும் பலப்படுத்துறது கிடையாது. கருப்பையை தாண்டி அவங்களோட உடல் முழுவதும் பலமா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா இந்த நரம்புகள் கருப்பை வழியா இதயம், மூளை அது வரைக்கும் போகுது. இதனால பெண்கள் மிக வலுப்பெற்று ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த மெட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் மெட்டி நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்லி பெண்கள் மட்டும்தான் அணிகிறாங்க, பெண்களுக்கு மட்டும்தான், இது பெண்கள் அணிகலன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் அந்த காலத்தில் அணிவிச்சாங்க. ஏன்னா இது கருப்பை சம்பந்தமாக மட்டும் கிடையாது, மூளை, இதயம் எல்லாத்தையும் சொன்ன மாதிரி அனைத்து உறுப்புகளையும் பலப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இதனால ஆண்களும் அணிவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கு. இதை நம்ம திருமங்கை ஆழ்வார் அவரோட வரலாற்று குறிப்பிலிருந்து கூட நம்ம அழகா இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்கள் மெட்டி அணிவதனால நிறைய பலன்கள் இருக்கு. அதை கண்டிப்பா அடைவதற்கு நம்மளும் ட்ரை பண்ணலாம். அந்த காலத்துல ஆண்களும் பெண்களும் எதுக்கு அணிஞ்சாங்கன்னா, ஆண்களுக்கு இந்த மெட்டின்றது ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. கல்யாணமான பெண் தலைகுனிந்து நடப்பார்கள். அந்த காலத்துல தலைகுனிந்து நடக்கும் பொழுது ஆண்களோட கால்களை பார்க்கும்போது அந்த மெட்டி இருந்தா அவங்க கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் தாலி அணிவார்கள். ஸோ அந்த தாலியை பார்த்தா அவங்க பெண்கள் கல்யாணமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வழக்க முறை இருந்திருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் கூட இந்த மெட்டி அணிஞ்சிருக்கிறாங்க. மெட்டியை குறிப்பா வெள்ளியில, அதாவது சில்வர்ல அணிவாங்க. தங்கத்துலலாம் நிறைய பேர் அணிய மாட்டாங்க. ஏன்னா வெள்ளி உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உலோகம் சொல்லுவாங்க. அதனால வெள்ளியில அணியும் பொழுது உடல் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்லாம் ரொம்பவே குறையும் சொல்லுவாங்க. வடநாட்டுல இந்த மெட்டியை பிச்சியான்ற பேர்ல அணிகிறாங்க. ஸோ இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் இதை மெட்டின்றது அணிகிறாங்க. இது ஒரு நம்ம பாரம்பரியம். தமிழர்கள் அந்த காலத்தில் எடுத்துரைத்த இந்த உண்மைகள்லாம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. மெட்டி அணிவதுன்றது ஒரு அழகு பொருள் கிடையாது. ஆனால் இப்போ அது அழகு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய பெண்கள் மாறி அந்த மெட்டி அணிவதற்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல், பெண்களோட உடல்நிலையை சார்ந்தது, ஒரு ஆண்களோட மனநிலையும் உடல்நிலையும் சார்ந்தது இதுதான் இந்த மெட்டி அணிவதோட முக்கியமான ஒரு காரணமாகவே கொள்ளப்படுது. மெட்டி அணிவது என்பது மூட நம்பிக்கை அல்ல. இதற்கு பின் ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கிறது. மெட்டி அணிவது
ஒரு அறிவியல் தான், அறிவியல் காரணங்களோடு தான் நம் தமிழர்கள் இந்த வழக்கு முறையை ஆரம்பித்துள்ளனர்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து அலசி ஒவ்வொரு எபிசோட்லையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறது தான் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். அடுத்த எபிசோட்ல இன்னும் ஒரு மூட நம்பிக்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து அதை அலசி ஆராய்ஞ்சு அறிவியலா மூட நம்பிக்கையான்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோ. நன்றி, வணக்கம்.